மக்களே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே பார்வதி விசஸ் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கான போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. பார்வதி மன்னிப்பு கேட்டால் தானே நாங்கள் போராட்டத்தையே நிறுத்தும் அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் பல விஷயங்கள்லாம் நடக்குது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். பார்வதி செஞ்சது தப்பா சரியா, யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது உங்களுக்கு சரியாக இருக்கோ தப்பாக இருக்கோ அப்படின்றத நீங்கள் முழுசாக பார்த்துட்டு சொல்லுங்கள். வணக்கம் மக்களே. நேஷனல் விச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, பார்வதி சூப்பர் டிலக்ஸ் மெம்பர் ஆனதுக்கப்புறம் கிச்சன் ரூமில் போயிட்டு உட்காராங்க. கிச்சன் ஏரியாவில் இருக்குல்ல, அந்த ஸ்லாபில் போய் உட்காடுறாங்க. போய் உட்கார்ந்த உடனே கேப்டன் துஷார் வராரு. இங்கே உட்காராதீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, கிச்சன் ஏரியாவில் என்ட்ரு ஆகக்கூடாது, அதுக்கான ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி துஷார் சொல்கிறாரு. எனக்கு ஏன்டா ரைட்ஸ் கிடையாது, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, நான் போவேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லும்போது இல்லை நீ இறங்கியே அவனை இங்கே உட்காரவே கூடாதுன்னு சொல்கிறாரு. என்னோட பாயிண்ட் மக்களே, பிக் பாஸ் வீட்டில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டாக இருக்குது, எல்லா இடத்துலையும் போகிறதுக்கான உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அப்படின்றது தான். அவங்களுக்கு யாராலையும் ரூல் போட முடியாது. ஸோ கேப்டன் கோஆர்டினேட் தான் பண்ண முடியுமே தவிர்த்து கேப்டன் இதை அனுசரித்து 2 டீமை மெயின்டைன் பண்ணுறது தான் கேப்டனோட வேலை. ஆனால் சூப்பர் டீலக்ஸ் தான் அந்த வீட்டையே பராமரிக்கிறது, எல்லாத்தையும் மெயின்டைன்ஸ் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் த ஹவுஸ் தே வில் பி அவைலபிள் ஃபார் அஸ். அவங்களுக்கு எல்லாத்துமே அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, அவங்கள எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்வதி கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்றது எந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் மேட்சுமே ரூலை போட முடியாது, அது எக்ஸிக்யூட்டுமே பண்ண முடியாது. அந்த இடத்துலயே அந்த பாயிண்ட் டைல்யூட் ஆயிருது, ஃபெயில்டு. இவரும் எவ்வளோ பேசுறாரு, இதில் பார்வதி என்ன டார்கெட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்வதி ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா அது ஒரு கேங்காக இருக்காங்கன்றது பார்வதிக்கும் தெரியுது. இதை சொல்கிறாங்க. இப்படி பேசிட்டே இருக்க, என்னால் இறங்க முடியாதுங்க, எதனா வேணாலும் பண்ணிக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் இறங்க மாட்டேன்ற மாதிரி பார்வதி விடாப்படியா இருக்காங்க. உடனே அந்த இடத்துல கனி வராங்க. கனி இது ஃப்ளோர் கிளீனிங் டீமான கனி, கிச்சன் டீமில் கூட கிடையாது. அவங்க உள்ள பார்த்தீங்கன்னா இது பல யூஸ் ஆகுது, வெஜிடபிள் கட் பண்ணுறது, மாவு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, கொஞ்சம் இறங்கி இதெல்லாம் பண்ணுங்க, உங்களால் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் நடக்கும், இதெல்லாம் இது பண்ணுறங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைங்க, இந்த வீட்டில் ரூல்ஸ் இருக்கா, நீங்கள் சொல்லுங்கள், நான் இறங்கினேன், நான் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ், நான் தான் சொல்ல முடியுமே தவிர்த்து நீங்கள் என்ன டாமினேட் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்றதுல தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் எல்லாத்தையும் வம்புடியாக பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, இது உங்களை நீங்கள் எந்த அநியாயம் பண்ணாலும் நாங்கள் தட்டி கேட்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதான்ற மாதிரி ஒரு பக்கம் கனி பேசிட்டு அந்த ப்ரோமோ சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோ சீன்ஸ்லாம் வந்துச்சு. அறிவு இருக்கா, மூளை இருக்கா, இதெல்லாம் இருக்குது, புத்தி இருந்தா கேட்பீங்க, இல்லை நீங்கள் தான் சிவராஜ்ன்ற மாதிரி சொல்லிட்டு மரமண்ட முட்டாள்தனம்னு ஏகப்பட்ட டைலாக் கனி பேசிட்டு போகிறாங்க. கனி பேசிட்டு போகிறாங்க, வெளியே போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. உடனே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் உள்ளே இவங்க கிட்ட பார்வதி கிட்ட பேசிட்டு என்னதான் கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பார்வதி என்ன சொல்றாங்க, இல்லை நான் இங்கே ஏறி உட்காந்தேன் போது ஏங்கா நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கலாமே, அங்கே தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் யாருமே போல, நீங்கள் ஏன் போய் பண்ணீங்கன்றதை கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு விதமான கேம் புரியல. பார்வதி அதை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்படி பார்வதி அந்த இடத்துல பேசிட்டு போகாமல் இருந்ததால ஒட்டுமொத்த வீடுமே வாக் அவுட் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் கெமி, நான் இன்சார்ஜா சொல்றேன், பார்வதி இங்க இருந்தானா நான் வேலை செய்ய மாட்டேன்ற மாதிரி கெமி வாக் அவுட். கெமி போனதுக்கு அப்புறம் நான் வீடை கிளீன் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் கனியாக்காக வாக் அவுட். இன்னொரு பக்கம் சபரி, நான் ஃபுட்டு செய்ய மாட்டேன்ற மாதிரி சபரி வாக் அவுட். ஸோ ஆக மட்டத்தில் மொத்த டீமும் ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கேங்கா இருக்காங்கன்றது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்க அப்படியே வாக் அவுட் பண்ணியாச்சு. வாக் அவுட் பண்ணிக்கு அப்புறம் கேப்டன் என்றவர் என்ன பண்ணணும், 2 டீமையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டு வரணும். ஆனால் அவரே ஒன் சைடாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கேப்டன் ஒரு சார்பார் அந்த டீமுக்காக மட்டும் பேசுகிறார், இந்த சூப்பர் டீலக்ஸ் டீமுக்காக எதுவுமே பேச மாட்டார்ன்ற மாதிரி கேப்டனோட முடிவுகள் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஒரு பக்கம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் டிமாண்ட் வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, அவங்க சாரி கேட்கணும். யாரு, பார்வதி சாரி கேட்டால் தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. ஒன்று சூப்பர் டீலக்ஸ் சாப்பிட்டா தான் நம்மளால் சாப்பிட முடியும். பார்வதியை சாரி கேட்க வைக்கிறோம். இவளால் நிறைய பேர் காயப்படுறாங்க, அவன் சாரி கேட்டால் தான் சாப்பிடுவோம். சாரி கேட்கணும், சாப்பிடணும், இது 2மே பண்ணணுன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க பேசும்போது நீங்க சொல்றதெல்லாம் சரி கிடையாது, நான்லாம் பேச முடியாது, நான் பண்றது தப்பு கிடையாதுன்றாங்க. ஒரு பக்கம் கமருதீனும் யாரோ பேசும்போது, எப்பா நீங்க 18 பேர் ஒரு விஷயத்த சொல்றதால அது கரெக்டுன்னு ஆகாது, நான் ஒரு ஆள் சொல்றதுன்னு தப்புன்னு ஆகாது அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேசுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்வதி கோச்சிக்கிட்டு உள்ள போயிட்டு பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நான் இதுக்கப்புறம் எந்த வீட்டு அவங்க செய்யற ஃபுட் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு தேவையே கிடையாதுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, இந்த விஷயம் போதா, அவங்க சாப்பிடலன்னா நம்மளால சாப்பிட முடியாது, ஸோ பார்வதி சாரி கேட்டாதான் வேலையே இருக்கு, ஸோ நம்ம அவங்க சாரி கேட்காம நம்மளும் செய்ய வேணாம், இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். பார்வதியை சாப்பிட வச்சே ஆகணும். பார்வதி இந்த மாதிரி சாப்பிடாம இதெல்லாம் பண்ணி ஒரு இது கிரியேட் பண்ணக்கூடாது, அந்த விஷயத்தையே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கனி பிளான் பண்றாங்க. பார்வதி சாப்பிட்டே ஆனோம், மன்னிப்பு கேட்டே ஆனோன்றதை டிசைட் பண்றது கனி அவர்கள்.
இதே கனி கால்லாம் வந்து கஞ்சிக்கு சாரி கேளுங்கன்னு கேட்கும்போது கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஃபுட்டை பத்தி வேஸ்டேஜ் பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்வதி பண்ணா மட்டும் உங்களுக்கு கவலை வரும் கனிக்கு. ஏன்னா ஸோ இது வந்து நியாயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, அப்போ வந்து ஆதிரை என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க சாப்பிடாம இருக்கிறதும் இது பண்ணுறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ், அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னும் போது, இல்ல அவன் வந்து ஒரு இதை வச்சு ஒரு கார்டு பிளே பண்ணுவா, அதை வச்சு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி எடுத்துட்டு போவா, அதை பண்ண விடக்கூடாது, அதை உடைக்கிறதா என்னோட பிளான்ன்ற மாதிரி கனி விடாப்படியா அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. ஓகே, ஈகோ போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கேப்டன் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பாயிண்ட்ல இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க ரம்யா. காலைல அந்த சாப்பாட்டில் உப்பு போட்டது யாரு, இதெல்லாம் பண்ணது யாரு, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு சாரி கேட்க சொல்லுங்க, நாங்கள் இதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க சாப்பாட்டில் உப்பு போட்டதுக்கு சாரி கேட்கட்டும், நாங்களும் இதை சாரி கேட்கிறோன்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. இதுக்கு நடுவில் பார்வதி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பார்வதி வந்து அவங்க சாப்பாட்டில் தண்ணி ஊற்றணும், அந்த தண்ணி கெமி மேலே ஊற்றிருக்காங்க. இன்னொன்று 2-3 ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. அது பார்வதியோட தப்பு. ஐ மீன் ஸ்லாப்ல போய் உட்கார்ந்ததுக்காக பார்வதியை சாரி கேட்க சொன்னாங்கன்னா அது எந்த விதமான நியாயமும் இல்லை அப்படின்றதுல நான் இன்னமும் ஸ்டிக் அவுட் பண்றேன். ஓகே, அப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் கனியோட அரசியல் கேமே இதில் தான் இருக்கு. சாப்பாடு போட்டு அன்னலட்சுமி இதெல்லாம் இது பண்ணி சாப்பாடை வச்சுதான் கேமா விளையாடுறாங்க கனின்ற ஒரு பாயிண்ட்டை பார்வதி உடைக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் எக்ஸ்போசிங் கனிஸ் கேம் பிளே. எக்ஸாக்ட்லி ட்ரூத். கனி எத்தனை நாளா வெளியே தெரியுறாங்கன்னு எடுத்து பாருங்க மக்களே. ஒன்று, போன வாரம் உப்பு போட்ட மோட்டர் விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணல, அது வெளியும் தெரில. ஆனால் இவங்க உப்பே போடாத மாதிரி அப்படியே இதுவரை எடுத்துட்டு இந்த வாரமும் சாப்பாடுல உப்பு, இதோ இப்பயும் சாப்பாடு தான். ஸோ இவங்க என்னன்னா ட்ராமா பண்ணக்கூடாது. இது ஐ மீன் அவ ஒரு விஷயத்த பண்றா, அவளை வச்சு லாக் பண்ணணும், நம்ம சாப்பிடாம இருந்தா அவன் வந்து சாரி கேட்டே ஆகணும் அப்படின்றது ஒரு ட்ராப் வச்சு போடுறாங்க. ஆனா விடாப்புடியா பார்வதி நான் கேட்க மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், சாரி கேட்கிற விளையாட்டுலாம் விளையாடாதீங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் இந்த பிக் பாஸ் வீட்டு போனா கூட போனே தவிர சாரிலாம் கேட்க மாட்டேன்ற மாதிரி பல பில்டப்லாம் பார்வதி கூட எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் எவ்வளவோ ட்ரை பண்ற கேட்கறாங்க, ஒன்றும் ட்ரை ஆகல, ஒர்க் அவுட் ஆகல. அப்போ என்ன சொல்றாரு விக்ரம் அங்க வெளியே டீம்மேட்டு கூட, இதோ பாரு இது தன்மான பிரச்சனை, நம்ம போய் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே நிற்போம். இன்னொரு பக்கம் அவ யோசிச்சுட்டு இருப்பா என்னன்னா, நம்ம அவங்களுக்கு இது நடுவில் பிக் பாஸ் வந்து லக்ஸுரியோட ப்ரொவிஷன்லாம் கொடுத்துறாரு, பிஸ்கெட் சாக்லேட் இதெல்லாம் கொடுத்தோடனே அவங்க ஆப்பிள்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு பக்கம் லக்ஸுரி வீட்டர் சாப்பிட்ருக்காங்க, பார்வதியுமே சாப்பிட்ருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் இதை சாப்பிட்ருக்காங்க. நம்ம சாப்பிடலன்னா மக்கள் நமக்கு ஒரு அனுதாபத்தை கொடுப்பாங்க, ஒரு விஷயத்த கொடுப்போம், அப்போ நம்ம சாப்பிடாத இருக்கணும்ன்ற மாதிரி எங்க ஒரு பிளானிங்கை வந்து விக்ரம் சொல்றாரு. விக்ரம் சொன்னோடனே எல்லாரும் கரெக்டா இப்படியே இருப்பா, பக்கவா பாயிண்ட்டை பிடிச்சிட்டான்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ரம்யா வந்து 2 பக்கம் சாரி கேட்டா தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ரம்யா உள்ள சொன்னோடனே கேப்டன் கிட்ட சொல்லவுடனே கேப்டன் வந்து இங்க கன்வே பண்றாரு. ஸோ அங்கே சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, 2 பேரும் சாரி கேட்கணும், அப்புறம் வந்து இங்கே பேசுங்கன்னும் போது கேப்டன் வந்து சொல்றாரு, நம்மளாலாம் சாரி கேட்க முடியாதுங்க, அது வந்து நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்ணல, அதுல வடகம் போட போறோம், இதெல்லாம் போட போறோம்னு. ஆக மொத்தத்தில் அதுவும் வேஸ்ட், நீங்க உப்பு வாரி கொட்டினீங்களா, இப்போ 2வது வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக மொத்தத்தில் அது வேஸ்டாம பாத்துக்கிறோம்னு ஒரு முட்டு கொடுக்குறீங்களே தவிர அது பண்ணது தப்புன்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உடனே என்ன பண்றாங்க, இவர் ஒத்துக்க முடியாது, நாங்களாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டாரும் சொல்றாங்க. கேப்டன் அதை கேட்கிறார். அப்போ வியானா வந்து நடுவில் கேட்குறாங்க, இங்கே பாருப்பா, வியானா வந்து என்ன தெளிவாக பாயிண்ட்டை சொல்கிறாங்க கேப்டன் கிட்ட. 1, சாப்பாடில் உப்பு போட்டுறது பெரிய தப்பு, அது போடலாமா, அதெல்லாம் போடுறது ஒரு தப்பு, அது பண்ணியிருக்கவே கூடாது. 2வது, நீங்கள்லாம் கஞ்சி கொடுத்துட்டு எங்களுக்கு 2 ஆப்பிள் பீஸ் கொடுத்தீங்க, அது நியாயமா இருந்ததா, அதுவும் தப்புன்ற மாதிரி வியானா 2வது பாயிண்ட் அடிக்கிறாங்க. 3வது, பாரி எறிந்து உட்காந்தா நீ அவங்கள போய் கேட்கணும், அதை விட்டு ஒட்டுமொத்த டீமை வந்து கேட்கறது எந்த விதத்தில் நியாயம், அதுக்கு தப்பு. அடுத்து 4வதா ஸ்ட்ரைக் பண்ணதுமே ரொம்ப தப்புன்ற மாதிரி வியானா பயங்கரமான பாயிண்ட்டை சென்சிபிளா அடிக்கிட்டே வராங்க. இதே கொஸ்டினை பாரு இவர்கிட்ட கேட்கும்போது, சபரி கிட்ட கேட்கும்போது சபரி என்ன சொல்லிட்டாருன்னா, அது ஜென்ரல் எசென்ஷியல் கிடையாது, இது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை டைல்யூட் பண்ணிட்டார். அடுத்த 2வது பாயிண்ட், நீ பிஸ்கெட் சாப்பிட்டு வந்து பேசியிருக்க, எங்களோட பசியோட வேதனை உனக்கு தெரியல வியானான்ற மாதிரி அங்கேயும் முடிஞ்சு விடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்வதி வந்தே ஆகணும், சாரி கேட்டே ஆகணும்ன்றாங்க. சாரி கேட்குற மாதிரி இவங்க டிமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, சாரி கேட்டால் தான் சாப்பிடுன்ற மாதிரி பார்வதி விடாப்புடியா இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் எல்லாம் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி நைட்டு ஒரு 12:30 மணி வரையும் போயிட்டு இருந்தது மக்களே. அதுக்கப்புறம் பார்வதி வந்து சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க போய் சாப்பிட போறாங்க. எனக்கு என்ன புரியல, சாரி கேட்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இவங்க யாருங்க ரூல் போட்டா முதல்ல, அதை பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் இங்க வந்து உட்காரக்கூடாதுன்னு ரூல் யார் போட்டா, அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாதுன்றது தான். சூப்பர் டீலக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், அதை தாண்டி பிக் பாஸ் வீட்டாரால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வேணா ரெக்வஸ்டா வைக்கலாமே தவிர்த்து அதுல வரக்கூடாதுன்ற அதிகாரம் பண்ற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். அந்த ஒரு பாயிண்ட்ல பார்வதி அந்த ஸ்லாப் மேல உட்கார்ந்ததுக்காக சாரி கேட்டிருந்தாங்கன்னா அது பார்வதி சாரி கேட்க வேண்டியது இல்லை, அவசியம் கிடையாது ஆஸ் பர் த ரூல். ஆனா அவங்க மற்றவங்க சாப்பிடணுன்றதுக்காக இவ்வளவு பெரிய போராட்டம், நம்மளால சாப்பிடாம இருக்குன்ற பழி அவங்க மேல வரும்ன்றதுக்காக சாரி கேட்டிருக்காங்க. ஆனா அது பார்வதி பண்ணதுல எக்ஸ்போஸ் ஆனது யாருன்னா
ஒரு பக்கம் ஒரு கூட்டமே எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்றதான் நான் பார்க்குறேன். அந்த கூட்டத்தின் சாப்பாடு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அது முழுக்க முழுக்க எபிசோட்லையும் காட்டாம அங்க ஒரு அரசியல் நடக்குது அப்படின்றத சொல்லி வீடியோவை முடிக்கிறேன். பாய் கைஸ்.